ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தோசை மாவு ரொம்ப கம்மியாக இருக்கா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து நல்லா இடிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட், இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும். நம்ம தோசை மாவில் பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கறந்து வச்சுக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தை போட்டுக்கலாம். வதக்கி வச்சுருக்கிற கேரட் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பணியார மாவோ இல்லை வந்து நைட் டின்னராக கூட எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக திருப்பி போட்டு உள்ளே எல்லாமே வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு சூப்பரான பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.